கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த சங்கீதம் 23 மூலமாக உங்களோட கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் பேசும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இங்கே வந்திருக்க எல்லாரும் இன்னைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஒரு மன சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஜனத்துக்கு எல்லா நன்மைகளும் என்ன பலன் கொடுப்பார். 3 காரியத்தையும் கொடுப்பார். அந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பார் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிப்போம். இந்த சங்கீதம் 29 தாவீதின் சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம். இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு சொன்னால் பெரிய தேவன் ஆண்டவர். ஏன்னா முதல் வசனத்தை பார்க்கும்போது பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அதனால் என்ன செய்யலாம்னா இது முழுவதையும் நம்ம வாசித்தோன்னு சொன்னால் ஒரு பெரிய தேவன் உலகத்தில் நம்ம எல்லாரும் இருந்தாலும் அந்த தெய்வம் பெரிய தெய்வம், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய தெய்வமாக கர்த்தருடைய நாமத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக நம்முடைய அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும்படியாக, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய தெய்வமாக இருக்கிறார். அதை எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். முதல் 2 வசனத்தையும் பார்க்கும்போது என்னென்னா, கர்த்தருக்கு துதியை செலுத்தணும், நன்மை செய்யணும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கு. அடுத்த 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நம்ம தியானிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது, ஒவ்வொருவருக்கும் நமக்கும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் கேட்பார், நம்முடைய சத்தத்தை கர்த்தர் எப்படி கேட்பார், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்போம் என்று சொல்லியிருக்கு. அடுத்த 2 வசனத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எப்போவுமே சங்கீத பகுதியில் தியானம் போது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறாங்க. இடையில எல்லாமே கர்த்தருக்கு எவ்வளோ பாடுகள் இருந்து நான் இப்படியெல்லாம் வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க. அடுத்தால கர்த்தர் நமக்கு இப்படி நன்மை செய்வார், நாம் அதனால் கர்த்தரை சார்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லியிருக்கு. இந்த பெரிய தேவன் எப்படின்னு சொன்னால் அந்த சங்கீதத்தில் சிருஷ்டிப்பை பற்றி நிறைய பாடியிருக்காரு. ஏன்னா வார்த்தைகளால், ஏன்னா தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது கர்த்தர் எப்படி எல்லா விவரிக்கும் அவருடைய படைப்பை சொல்லி முடியாத அளவிற்கு அவர் நம்முடைய சத்தத்தினால எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறதுன்னு சொல்லி, அடுத்தால கேதுரு மரங்களை முறிக்கிறதுன்னு சொல்லி, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கேதுரு மரங்கள்னு சொல்லும்போது பெரிய ஒரு மரம். நம்ம நாட்டில் நம்ம இடங்களில் தேக்கு மரம் எப்படி ஒரு காற்றுக்கு முறியாமல் இருக்கிறதோ அதே போல் கேதுருமும் ஒரு பலமான ஒரு மரம். அந்த மரம் என்ன செய்யும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை மறைக்கு முறியதுக்குள்ளே ஒரு சாய்ஸ் இருக்குது. அவ்வளவு வலிமையான சத்தம் கர்த்தருடைய சத்தம்னு சொல்லியிருக்கு. அடுத்தால என்ன சொன்னால் அக்கினி ஜுவாலையை பிளக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்தால காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணி இந்த பெண் மான்களை எல்லாம் அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் கர்த்தர் ஈன பண்ணுவார், குட்டியிட விடுவார் என்று சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தருடைய சத்தம் இவ்வளவு வல்லமை உள்ள சத்தம், இவ்வளவு பெரிய ஒரு சத்தம். அந்த சத்தம் நம்ம கேட்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம ஒருவேளை நம்ம என்ன செய்யணும், உலகத்தில் இருக்கிறோம், நம்ம கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கலே எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, இவ்வளோ சோதனை இருக்குதே நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நாமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம்னு சொன்ன ஒரு வேளை பிந்தி வர நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். இவ்வளோ நாளாகி எனக்கு நன்மை கிடைக்கலன்ட்டு யாரும் நினைக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு நாள் ஆனாலும் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் வேதத்துலேருந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாக பார்க்கும்போது நம்ம யாரை பார்க்கணும்னு சொன்னால் யோபுவை பார்க்கலாம். யோபுக்கு ஏன்னா யோபு 16வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். யோபு 37வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் வாசிக்கும்போது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் அவனுக்கு செய்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் யோபை பற்றி எல்லாருக்குமே தெரியும். யோபு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற மகன். ஆண்டவன் சாத்தானால் சோதிக்கப்பட்டு ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கான். அந்த நேரத்தில் எல்லாரும் உறவினர்கள், அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை என்ன செய்கிறாங்க, ஏளனமாக சொல்லுறாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட அவன் சொல்லும்போது கர்த்தர் சொல்ல, எனக்கு கிரகிக்க முடியாத
கிரகிக்க முடியாத, நீங்கள் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்கிறான். அப்போது கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் யோபுக்கு செய்தார்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவன் நம்ம மனசில் நம்ப முடியாத ஆச்சரியப்படும்படியாக அவனை நடத்தினார். எவ்வளோ சோதனை, அவனுக்கு எவ்வளோ பாடுகள், எல்லாரும் வெறுத்தார்கள். மனைவி வெறுத்தா, அவன் கூட இருந்தவர்கள் வெறுத்தார்கள், பெற்று எல்லாரும் வெறுக்கும்போது கர்த்தரை மட்டும் அவன் சார்ந்திருந்ததுனால கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவனுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வேன், அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பான். அப்போ நமக்கு எப்பேற்பட்ட நமக்கு ஒரு பலவீனம் வரலாம், நமக்கு ஒரு சுகவீனங்கள் வரலாம், நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரலாம், நமக்கு ஒரு பாடுகள் வரலாம். எல்லா பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார், கேட்காம இருக்கவே மாட்டார். ஒருவேளை யோபு எவ்வளோ பாடுகள், எத்தனை வருஷம் பாடுபட்டான்னு தெரியாது, அத்தனை வருஷம் பாடுபட்டாலும் கர்த்தர் அவனுக்கு கடைசியில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால் நம்ம கர்த்தருக்கு அவங்க சோதனை வந்துட்டு நமக்கு இந்த நோயிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அங்கலாய்க்காமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம காத்திருப்போம். இல்லை, நாமும் கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தரிடத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் வருவோம்னு சொன்னால் அவர் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்த நம்ம பார்க்கும்போது யாரை பார்க்கணும்னா ஆகாரை பார்க்கலாம். அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு சத்தம், ஆகார் வனாந்திரத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கா. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டோடைய வனாந்திரம், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ண தேவன் ஆகாரின் சத்தத்தையும் கேட்டார். பிள்ளை அந்த இடத்துல ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லலை, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்போ நம்முடைய காரியங்கள் எந்த இடத்துல வனாந்திரமான ஒரு பாதையில் இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனை யாருமே இல்லாத இடத்துல, யாருமே நமக்கு உதவி செய்யாத ஒரு இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த வனாந்திரமான கால இடத்துலையே நமக்கு நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கூப்பிட்றார், ஆகாரே நீ பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன்னு சொன்னோம். அதே போல் நம்ம வனாந்திரமான பாதையில் இருந்தாலும் நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் யாருமே எனக்கு வனாந்திரமான வாழ்க்கை, எனக்கு கஷ்டமான வாழ்க்கை, எனக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்குதுன்ட்டு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார். ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக நமக்கு இப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த அக்கினி ஜுவாலையை அதிர பண்ணுவேன், ஜுவாலை பிளக்குன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தம் அக்கினியே பிளக்க பண்ணுங்கிறோம். அதுக்கு மோசே நம்ம சொல்லலாம். மோசே என்ன செய்கிறான், அவன் எங்கேயோ போய் இருக்கிறான், 40 வருஷம் வனாந்திரமான வாழ்க்கையில் கொடுக்குறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், என் கூக்குரல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன்னு சொல்ல, என்னுடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்டு கர்த்தர் அக்கினி நடுவில் மோசையோடு பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். அப்போ கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும் அக்கினி நடுவில் இருந்து அவனை கூப்பிட்டாரு. நீ என்ன செய்யா, என்னுடைய ஜனத்தின் கூக்குரல். அதே போல் கர்த்தர் நம்முடைய ஜனங்களை நம்முடைய கூக்குரலை கேட்கிறார். நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நாமளும் ஒருவேளை எப்பேற்பட்ட காரியத்தில் கூக்குரல் இட்டாலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு யார் மூலமாவது யாருக்கு மூலம் நம்முடைய ஒருவேளை நம்ம உறவினர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கர்த்தர் யாரை கொண்டாவது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு யார் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் நம்ம இன்று ஜீவிக்கிறார். இன்று அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த நம்ம பார்க்கும்போது யாரை சொல்லலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 வரையும் சொல்லலாம். தானியேல் புஸ்தகத்தில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சமம். அக்கினி நடுவில் உலாவுறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் அக்கினி நடுவில் இருந்து அவங்கள பாதுகாத்து அவங்கள வெளியே கொண்டு வர செய்து அதில் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த ஜனங்கள் மத்தியில், அது எங்கள் புறஜாதிகள் மத்தியில் எங்கேயோ பாபிலோனில் சிறைபிடிக்க போட்டு போய் அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. அந்த சோதனையின் மத்தியில் அந்த அக்கினி நடுவில் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து அவங்களுடைய காரியத்தை கர்த்தர் வெற்றியாக முடித்து கொடுத்து அவர்களை திரும்ப உயிர் பெற செய்தார். அப்படிப்பட்ட அந்த தெய்வம் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்முடைய சத்தத்தையும் கேட்பார், நாமும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவராக இருக்கு. அடுத்தால நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும், காட்டு மிருகங்களை பார்க்குறோம். காட்டு மிருகங்கள் என்ன செய்யும், எப்படி அது குட்டி போடுதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது குட்டி போடுது, அதையும் கர்த்தர் போஷிக்கிறார், அதையும் வழி நடத்துகிறார். குட்டி போட்டுடன் அது எழும்பி ஓடுது. அதே போல் கர்த்தர் அந்த காட்டு மிருகங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தார்.
நம்மளுக்கும் கர்த்தர் நமக்கு என்ன நல்ல வாழ்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் யோபுவை பற்றி பார்த்துருக்கோம், யோபு இருக்க சொல்லியிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் அந்த காரியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது போல் அந்த காட்டு மிருகங்களை நடத்துகிற தேவன், காட்டு மிருகங்களை வழி நடத்துகிற தேவன், காட்டு மிருகங்களுக்கு கொடுக்குற தேவன் நமக்கும் அவர் என்ன செய்வார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்தால என்ன செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை கூப்பிட்றாரு. லாசருவே வெளியே வா, உயிர் அவன் உலகத்தை விட்டே போய்விட்டான், கல்லறைக்குள்ளே பொய்யாச்சு. அந்த நேரத்தில் கர்த்தர் லாசருவே 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 என்று கூப்பிட்டு அவனுக்கு ஒரு உயிரை கொடுக்குறான். அப்போ செத்து போனவர்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறார், கூப்பிட்ற சத்தத்தை கேட்குறாங்க. அதே போல் நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் கூப்பிடும்போது, ஆண்டுடைய சமூகத்தில் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு சத்தம் கொடுக்குறவராக, நமக்கு நன்மை செய்கிறவராக, நமக்கு ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டார். ஒருவேளை பகைவர்கள் நமக்கு தீமை செய்யலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். நன்மை, ஏன்னா உலகத்தில் அவர் ஜீவிக்கிற காலத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று சுவிசேஷங்களை சொல்லியிருக்கு. அதே இது எபிரேயரில் சொல்லியிருக்கிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் இல்லை, அவர் எந்த இடத்துல இருந்தாலும், வனாந்திரத்தில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், ஆண்டவர் ஒரு அக்கினி போன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு அவர் ஒரு நன்மை செய்கிறவராக, நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னா பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன் ஆண்டவர் யோனாவின் சத்தத்தை கேட்டு, யோனாவுக்கு சத்தத்தை வரை கேட்டிருக்கார். யோனா இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன்ட்டு ஒதுங்கி போயிருக்கான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். இப்படி நிறைய காரியங்கள் சொல்ல, ஆபிரகாமுக்கு சத்தத்தை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டுறான். ஏன்னா பிள்ளை அவங்க பிள்ளைக்கு சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுக்குறார். இதே போல் நம்ம பிள்ளைகளுக்காகவோ நமக்காகவோ இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருவருக்காகவோ எதுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தமாக கர்த்தரை தொழுது கொள்ளும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது யாரையும் பற்றி கவலைப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் நாம் பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு கடைசி வசனத்தை பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது, கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தமாக ஜீவிக்கும்போது இந்த 3 காரியம் பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த வாரத்தில் உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்தது உண்மைன்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறது உண்மைன்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு வந்தது உண்மைன்னு சொன்னால், கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கி என்னென்ன காரியங்களெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்குறோமோ எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நம்ம சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.